இல்ல பொதுவாவே தமிழக வாழ்வுரிமை கட்சியோடைய கடந்த கால போராட்ட வரலாறும், நிகழ்கால அரசியல் முன்னெடுப்புகளையும் மக்கள்கிட்ட சொல்லி தான் நாங்க வந்து கட்சி கட்டமைப்பு, மக்களை உள்ளிழுக்கக்கூடிய வேலைகள பண்ணிட்டு இருக்கோம். பொதுவா மற்ற மாவட்டங்களைப் போல திருவண்ணாமலை மாவட்டம் இல்ல. கொஞ்சம் கடுமையான ஒரு அரசியல் சூழல் உள்ள மாவட்டமாகவும், அதுவும் அரசியல் புரிதல் குறைவான அளவுல தான் மக்கள்கிட்ட இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய பொருளாதார நிலை வந்து. ஏன்னா இங்க இருக்க மக்கள் வந்து பொருளாதாரத்துக்காக மற்ற மாவட்டங்களை, மற்ற பகுதிகளை நம்பி தான் இருக்கிறோம். சென்னை போன்ற பெருநகரங்களையோ, பெங்களூர்களையோ அல்லது திருப்பூர் போன்ற நகரங்களையோ, இன்னும் அயலகங்கள்ல போய் தான் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில தான் திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கிறதால, இந்த பொருளாதார சிக்கல் அவர்களை அரசியலாக அணிதிரட்ட முடியாத ஒரு நிலையை ரொம்ப காலமா வச்சிருக்கு. திருவண்ணாமலை பொதுவாகவே முற்போக்கு சக்திகள் அல்லது நீங்க இப்ப சொல்லக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் சக்திகள், அவங்க வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இருக்கு. இத சவாலான இடத்துக்குள்ள தலைவர் வேல்முருகன் அவர்கள் இப்படி ஒரு பொறுப்பு குடுத்திருக்காரு. கட்டாயம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடைய இந்த மக்கள் பணிகளை வந்து நாங்க அவங்களோட கொண்டு சேர்த்து நிச்சயம் வந்து பெரிய அளவுல ஒரு அணி திரட்டல் செய்வோம்.